பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா மக்கள் மத்தியில் கவனம் பெற்றவங்க தான் நடிகை அபிராமி வெங்கடாச்சலம். கண்ட்ரோல் ஆல் டெலிட் வெப் சீரிஸ் நடித்து நடிகையாக மாறின இவங்க சன் டிவியில் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாங்க. இப்போது இவங்க கடவுள் பற்றி பேசுகிற வீடியோ ஒன்று இப்போ வெளியாகி இருக்குது. அதை பார்த்த பலருமே அபிராமி துறவியாகிட்டாங்களா அப்படின்னு கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகை அபிராமி விஜய் தேவரகொண்ட நடிப்பில் வெளியான நோட்டா அப்படிங்கிற படம் மூலமாக திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன களவு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதே வருஷம் அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை படத்துலையும் அவங்களோட நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பில் இருந்துச்சு. இதையடுத்து ராக்கெட் ஜி நம்பி எஃபெக்ட், வான் 1, துருவ நட்சத்திரம், வல்லான் போன்ற படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 3ல் கலந்துக்கிட்ட இவங்க அதில் கவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்த நாள்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வீட்டில் விளையாட்டை சரியாக விளையாடுறதுனால சில நாட்கள்லேயே வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அபிராமி ஜீ தமிழில் ஒளிபரப்பான நினைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற சீரியல் நடித்தாங்க. ஆனால் அந்த சீரியல் பாதியிலே நிறுத்திட்டாங்க. இந்த நிலையில் ஈஷா யோகா மையத்தில் அபிராமி ஒயிட் ட்ரெஸ்ஸில் கண்ணீரோட பேசுகிற வீடியோ ஒன்று இப்போ வெளியாகி இருக்குது. அந்த வீடியோவில் அபிராமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷத்தில் இருந்து இந்த பயணத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். ஆனால் எனக்குள்ள இதை நாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. ஆனால் சத்குரு ரொம்ப உயர்வானவர், அவரால் எல்லாமே நடந்துச்சு. வெள்ளை துணியை என் மேலே போட்டதும் சிவனுக்கு ஏதோ சேவை செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. எனக்கு இருக்கிற தேவையில்லாத பாரம் ஒன்று ஒன்றா என்னை விட்டு போகிறத நான் உணர்ந்தேன். இப்போது என்னோட மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, தியானலிங்கம் எனக்குள்ளேயே இருக்கிற மாதிரி உணர்றேன். யார் என்னை பார்த்தாலும் சிவபெருமானை என்னை பார்க்குற மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் கண்ணீர் வழியாக பேசியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்த பலருமே அபிராமி அப்போது துறவியாகிட்டாங்களா அப்படின்னு கேட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.